போறீங்க? காக்கா கதையா? இல்ல இல்ல. பாட்டி வடை சுட்ட கதையா? இல்ல இல்ல. என்ன கதை சொல்ல போறீங்க? அட கொஞ்சம் பொறுப்பா, என்னை கொஞ்சம் பேச விடுப்பா. திருக்குறள் கதை சொல்ல போறோம். நம்ம திருக்குறள் கதை சொல்ல போறோம். திருக்குறள் கதை சொல்ல போறோம். நம்ம திருக்குறள் கதை சொல்ல போறோம். என்னப்பா புதுசா திருக்குறள் கதை? திருக்குறளை பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும். எங்க சொல்லு பாப்பா. திருக்குறள் ஒரு அழகான நூல். இது 2 வழியை கொண்டது. திருக்குறள் உலகம் பொதுமறை என அழைக்கப்படுகிறது. இது 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு இடத்திலும் 10 குறள் உண்டு. சரி, திருக்குறளை எழுதியவர் யாரு? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அவருக்கு சிறப்பான பெயர்கள் உண்டு. தெய்வ புலவர், பொய்யிற் புலவர், நியாயனார். இது மட்டும் போதுமா? திருக்குறள்ல வேற என்னெல்லாம் இருக்கு? திருக்குறள்ல நிறைய கருத்துக்கள் உண்டு. எங்க சொல்லு பாப்பா. திருக்குறள்ல கடவுளை பத்தியும் சொல்லிருக்காங்க. அகட முகட எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகே உள்ளது. கற்றலாயம் மைனிங்குள் வாழறிவன் நட்டார் தொடாடினின் மலர்மிசை ஏகிறாள் மாநெறி செய்தால் லெம்மிசை வாழ்வாள். வேதுராய் வேண்டாமை இனானடி செய்தார்க்கு நான்கும் முன்னுமே இல. இதில் செய்வதும் செய்தால் இறைவன் பொருள் செய்ய குறிப்பிட்டால் மாற்று. பொறிவாயில் அழுத்தவிட்டான் பொறியினை ஒழுக்கல் நெடில்தான் இடுவாழ்வார். தனக்குமே இல்லாதார் தாழ் சேர்ந்தார் கல்லார் மணக்கவலை மாற்றல்ல அரிது. அறவாளி அந்த நல் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீந்தல்ல அரிது. கோளின் பொறியல் துணமிலவே எண்ணுடத்தால் தாளை வழங்கால் தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைநடி சேராதார். மழைய பத்தியும் திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. மழை பெய்யாவிட்டால் புல் பூண்டு முளைக்காது. மழை பெய்யாவிட்டால் உழவு தொழிலை நிறைவேறாது. அதிகாரம் 2 வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவலா தாடபிங்கம் எங்குடரா பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயர் தூவும் மழை. விண்ணின்று போய்க்கு வீணி நிவர்த்தா உன்னின்று உடற்றும் பசி. ஏறி உலா உழவர் பெண்ணென்றும் வாழி வளகுண்டிக்கா. கெடுப்பதவும் கெட்டாக்கே சார்வாய் பெற்றாகே. எடுப்பதுவும் எல்லாம் மழை விசுமின் துளிவிடை அழா பற்றாகே. பசுவம் தலைக்காது அரிது. நெடுகளும் தண்டிவை கர்ணம் தனநெறி தானருகாதாகி நீ விடு. சிறப்போடு பூசன செல்லாது பானம் வழக்கமே வாழக்கும் வீடு. நாடம் தமிழனும் தங்காரங்கம் வானம் வடங்காயேனு நீரின்று
அமையார ஒரு ஐயக்கம் வானின்று அமையாது ஒழிக்க. அன்பை பற்றியும் திருக்குறள்ல சொல்லியிருக்காங்களே. அன்பு இல்லைன்னா இந்த உலகத்துல இன்பமே இல்லை. அன்பின் பாதையே உயிரின் தன்மை. அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கும் புண்டும் அடைக்குந்தால் ஆழ்வலை புன்கண்ணில் பூசல் தரும். அன்பிலார் எல்லார் தமக்குரிய அன்புடையார் என்பும் புரிய பிறர்க்கு. அன்போடு ஏய்ந்த படைக்கெம்பாடோர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்பினும் ஆர்வ உடைமை அதையினும் நண்பினும் நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த படைக்கெம்ப வயத்து இன்புற்றாலிதும் சிறப்பு. அன்பில் வலியது உயர்ந்திலையதெல்லாக்கு என்பதோர் போத்த உடம்பு. உதவி பற்றி திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. பிறருக்கு உதவி செய்ய வேணும். அடுத்தவங்க செஞ்சதையே நாம மறக்கக்கூடாது. அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்ததவிக்கே வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. கால்நாள் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மானம் பெரிதே. பயந்துகா செய்த உதவி பயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிதே. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையார் கொள்வார் பயம் தேடுவார். உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சார்பின் வரைத்தே. மரவக்க வாசத்தால் தேய்மை குறவக்க துன்பத்தொல் துப்பாயா நட்பே. எழுமாய் எழும் பிறப்பம் உழுவார் தங்க விழும்பம் துவைத்தவர் நட்பே. நன்றே மறப்பரே நன்றே நன்றே அன்றே மறப்படும் நன்றே. கொன்றனை நான் செய்தான் அவன் செய்த ஒன்று நண்டுள்ள கிடும். என் நன்றி கொண்டாக்கள் உயிர்ந்தான் உயிரில்லை செய் நன்றி கொண்டாக்கு. அடக்கம் பற்றி சொல்லியிருக்காங்களே. அடக்கம் எல்லாருக்கும் வீடே தடம். அதனை வீடை விட பெரியாக கருத வேண்டும். திருக்குறள் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்க அம்மலல் வீக்கும் அடங்காமை ஆடிது வீட்டுள் காக்க பொருளாய் அடக்கத்தை ஆக்கம் அடனின் நொங்கு இல்லை வீக்கு. செடிவடித்து சீமை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரு இல்லையே திரால அலிங்கான்றோட்டம் மனிதமான பெரிது. ஒருமையில் லாமை போல் ஐந்தாத்த ஆற்றின் எல்மையின் வேமா புடத்து யாவாவா ராயனும் நாகாக்க
Salvi Group of Schools,